ஸ்ரீமதி ராமானுஜாய நம. கிருத்தயுகத்தில் கருடாத்ரி அல்லது கிரீடாத்ரி, திரேதாயுகத்தில் ரிஷ்வாத்ரி, துவாபர யுகத்தில் அஞ்சனாத்ரி, கலியுகத்தில் வெங்கடாத்ரி, வெங்கடாச்சலம். முதல் பிரிவு திருப்பதி. இதனை கீழ்த்திருப்பதி என்றும் கூறுவர். பெருமாள் சயன திருக்கோலம். மூலவர் கோவிந்தராஜ பெருமாள். கிழக்கு நோக்கிய புஜங்க சயனம். தாயார் புண்டரீகவல்லி. ஆண்டாள் உடையவருக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இரண்டாம் பிரிவு திருமலை. இது மலைமேல் உள்ள கோயில். மூலவர் திருவேங்கடமுடையார் ஸ்ரீனிவாசன் வெங்கடாச்சலபதி. ஏழு மலையான் பாலாய் வெங்கடத்தான் என்று பல திருநாமங்கள். கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர். தீர்த்தங்கள் 14 தீர்த்தங்கள். சுவாமி புஷ்கரணி, பாவ விநாசம், ஆகாச கங்கை, கோனேரி, வைகுண்ட தீர்த்தம், சக்கர தீர்த்தம், ஜபாலி தீர்த்தம், வகுள தீர்த்தம், பாண்டவ தீர்த்தம், ராம கிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், சேஷ தீர்த்தம், சுகசந்தன தீர்த்தம், மொர தீர்த்தம். விமானம் ஆனந்த நிலைய விமானம். காட்சி கண்டவர்கள் எண்ணற்ற ரிஷிகள். பிரம்மா, சிவன், தொண்டைமான். மூன்றாம் பிரிவு திருச்சானூர் அலமேலு மங்காபுரம். மூலவர் அலர்மேல் மங்கை பத்மாவதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலம். தீர்த்தம் பத்ம சரோவர். ஏழு மலைகள். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, விருஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. காணலுருகின்றேன் கல் அருவி முத்துதிர, ஓண விளைவில் ஒலி அதிர. பேணி வரு வேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய், திரு வேங்கடமதனை சென்று. ஹரி ஓம். சஹஸ்ரசீர். தமிழ் வேதமா 4000 திவ்ய பிரபந்தத்தை நானிலத்திற்கு நல்கிய ஸ்ரீமன் நாதமுனிகளின் திருக்குமாரர் ஈஸ்வர பட்டாழ்வார். அவரது திருக்குமாரர் யமுனை துறைவர் என்று போற்றப்படுகின்ற ஆளவந்தார். ஒரு சமயம் ஆளவந்தாரிடம்
ஸ்ரீமன் நாராயணன் திருமேனியில் பெரிய பிராட்டியார் எந்த இடத்தில் எழுந்தருளியிருப்பார் என்று சிலர் கேட்டனர். அதற்கு ஆளவந்தார் மச்சத்தினுடைய, அதாவது மீனினுடைய ஆகாரமெல்லாம் நீரில் இருப்பது போல ஸ்ரீமானுடைய வடிவம் அத்தனையும் ஸ்ரீமயமாயிருக்கும் என்று அருளிச் செய்தாராம். அந்த ஸ்ரீமயம் எப்படி இருக்கும் என்பதான வினா. அதற்கான விடை திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானின் திருவருட்கருணையினாலே வேங்கடமுடையான் தந்த பல்லக்கிலே மோகினி அவதாரமாக பக்கலிலே கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் மாயன் மாய ரூபன். மோகினி அவதாரம் என்பதே மாயையை விளக்க வந்த அவதாரம். ஸ்ரீரங்கப்பதியிலே ஸ்ரீரங்கநாதன் தன்னை சேவிக்க வந்தவர்களை மம மாயா துரத்யயா, என்னுடைய மாயையை கடக்க முடியாது என்று கூறினான். அந்த மாயை மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மூன்றிலும் பெண்ணாசையை ஒழிப்பது மிகவும் சிரமம். ஏனெனில் ஒரு ஜீவன் சரீரம் எடுக்க ஆரம்பித்த காலம் முதல் அந்த பெண்ணாசை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. பகவான் பூண்டிருக்கும் மோகினி வேஷத்தில் மயங்கியதனால் அசுரர்கள் அமிர்தத்தை அடைவதை இழந்தார்கள். ஆனபடியால் பக்தர்களும் பெண் ஆசையில் மயங்காமல் பரம் திருஷ்டுவா நிவர்த்தந்தே என்று மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு என்று சொல்கிறபடி பகவான் காட்டிக் கொடுக்கும் மார்க்கத்தை கடைப்பிடித்தார் எல்லா விதமான மாயையிலிருந்து விடுபட்டு பகவானுடைய வைகுந்த நாட்டை அடைகின்ற பேரு பெறலாம். தந்த பல்லக்கிலே மோகினி அவதாரத்தை தரிசிக்கின்ற போது அழகு ஒரு நாணயம் என்றால் மோகினி ஓர் மாபெரும் புதையல். அந்த புதையலான பேரழகும் மாயைதானே என்ற எண்ணம் ஏற்படாமல் இருக்க இயலவில்லை. எந்த பிராட்டியின் கருணையானது இந்திரன் முதலிய தேவர்களுக்கும் அடிக்கடி ஐஸ்வர்யத்தை தருகின்றதோ அந்த பிராட்டியை பகவானிடத்தில் லயிக்கின்ற போது ஸ்ரீ என்று கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட பிராட்டி ஸ்ரீ என்று திருநாமத்தை பெற்றிருப்பது பகவானை கணவனாக அடைந்ததால் அல்லவா? இத்தனை ஏற்றத்துக்குரிய ஸ்ரீ எனும் பெண்ணாக தாமும் மாறினால் என்ன என்று பகவான் நினைத்தானோ என்னவோ, பெண் வடிவில் மோகினி வடிவை தரித்து கொண்டார். எம்பெருமானுடைய மாயைக்கு ஆட்படாத சுத்த சாத்வீகர்கள் பகவானுக்குள்ள பெருமையை உள்ளபடி மனதில் ஏற்றுக்கொள்வார்கள். துயக்கரு மதியில் நஞ்ஞானத்துள் அமரரை துயக்கும் மயக்குடை மாயைகள் வானிலும் பெரிய வல்லான் என்று ஆழ்வார் திருமொழியிலே பாடி பரவசமாகின்றார். மோகினியின் அழகை கேசாதி பாதமாக தரிசிக்கின்ற போது கவி சக்கரவர்த்தி காளிதாசனின் வாக்கியங்கள் மனதிலே வந்து வந்து போகின்றன. மோகினியின் திருமுடி எப்படிப்பட்டது என்பதை நினைக்கின்ற போது சிறந்த கூந்தலையும் உயர்ந்த வகிடையும் உடையது. இயற்கையாகவே அந்த கூந்தலில் நறுமணம் அமைந்திருக்கும். களிவண்டெங்கும் கலந்தாற்போல் கமல் பூங்குழல்கள் தடந்தோல் மேல் மிளிர நின்று என்று பாடி அருளுகின்றார். சூடிக் கொடுத்த சுடர்கொடி, பாடிக் கொடுத்த பைங்கிளி,
ஆண்டாள் நாச்சியார். சில நேரங்களில் உபமானங்களில் ஏற்றம் இரக்கம் இருக்கும். உபமானங்களை சொல்கின்ற போது பகவானுக்கு சூரியனைப் போல் பகவான், தாமரை போல் பகவானின் பாதங்கள், இப்படியாகச் சொல்லாமல் பகவானின் பாதங்கள் போல் தாமரைகள், பகவானின் பிரகாசம் போல் சூரியன் என்று மாற்றிச் சொல்வது பகவானுக்கு ஏற்றத்தை தருவதாக, இருளையே உருவாக்கப்படும் பொருளாக கொண்டு ஓர் பிரளயகால இருட்டு இருக்குமானால் அதனுடைய சாரத்தை கொண்டு செய்யப்பட்ட நல்ல நூல் தொடுத்தால் மோகினியின் திருக்குழல் என்று சொல்வதை விட மோகினியின் திருக்குழல்தான் அந்த சாரத்தை தொடுத்த என்று சொல்வது மேன்மையானது. திருக்குழல் எப்படி இருக்கிறது மோகினியின் என்றால், அதற்குதாரணமாக மோகினியின் திருக்குழல் போல் 8ஆம் நாள் சந்திரன் காணப்படுகிறது. மோகினியின் திருநெற்றி போல் அந்த 8ஆம் நாள் மோகினியின் திருநெற்றி போல் அந்த 8ஆம் நாள் சந்திரன் அமைந்துள்ளது. கஸ்தூரி திலகம், புருவத்தின் அழகை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் உண்டு. ஆச்சாரியர்களின் உரைநடையை அனுசந்தித்தால் போதும் அத்தனை அழகையும் ஆச்சாரிய பெருமக்கள் கொட்டி வைத்திருக்கிறார்கள் ஓர் பெட்டகமாக. நாசிகை, அந்த நாசிகைதான் அம்பு போன்றதோ, சிவந்து காணப்படுகிற திருப்பவள வாயானது வாய் திறந்து பேசுவதைக் காட்டிலும் இனிதான புன்முறுவல் பூத்திருக்கும் பேறு பெற்றது. மோகினியின் கன்னங்கள் வண்டுகள் நிரம்பிய சோலைகளையுடைய திருமலைக்கு உறைவிடமாக தந்தது. மோகினியின் திருச்செவிகள் கொடுத்தது மிகச்சிறந்த சொர்ண புஷ்பங்களோடு விளங்கப்பட்ட 2 கல்பலதைகள், அதுவும் விலங்குகளாக இருக்கின்றன. எப்படி விலங்குகளாயின அந்த பேரழகானது பக்தர்களை விலங்கிட்டு வேறிடம் பெயர்ந்து போக விடாமல் தடுக்கின்ற சங்கமே திருத்தோள் பட்டை, திருத்தோள்கள் மகாவீரனுடைய தோள்களுக்கு உகந்த திருக்கரங்கள் சார்ங்கவில்லின் நாணி தழும்பாலே அலங்கரிக்கப்பட்ட திருமார்புகள் மோகினி யானையின் கும்பஸ்தலங்களுக்கு கொடுத்தது. மன்மதன் ஏறி வருகின்ற படிகளாக அமைந்த உந்தியின் மடிப்புகள், அந்த உந்தியில்தானே பிரம்மனை தோற்றுவித்தான் பகவான். அந்த உந்தி கொடுத்தது பூங்கமலம். இடையோ சிறுத்து எந்த மச்சியத்தில் பிரளய காலத்தில் உலகங்கள் எல்லாம் உறைகின்றனவோ அது எவ்வளவு பறந்திருக்க வேண்டுமோ அது இல்லாமல் இடை சிறுத்திருக்கின்றன. அப்படி இருக்க இடை சிறுத்திருக்கிறதே என்பதற்கான காரணத்தை சிந்திக்க வேண்டும். சகல சராசரங்களையும் உள்ளே கொண்டிருக்க கடவுதான திருவுதரம் அது. உண்டது உருக்காட்டாமையால் சிறுத்துள்ளதாகும். அழகிய திருத்துடைகள் மிளிர்ந்து காணப்படுகின்றன. ஆதி சிருஷ்டி காலத்தில் பிரம்மனான நான்முகனிடமிருந்து வேதங்களை கொள்ளை கொண்டு கடலில் மூழ்கி மறைந்துவிட சாட்சாத் ஆதி புருஷனான பகவான் கடலினுள் புகுந்து மதுகைடபர்கள் என்ற அசுரர்களை துடையில் இறுக்கி முடித்ததாக கூறுகிறது இதிகாசம். அந்த திருத்துடைகளே இந்த திருத்துடைகளோ வேதங்களிலே பரிமளிக்கும் மோகினியின் திருவடிக்கு தாமரை புஷ்பம் ஒரு காலும் ஒப்பாகாது. காரணம், குளிர்ச்சியிலும் பரிமளத்திலும் செவ்வியிலும், குளிர்ச்சியிலும் பரிமளத்திலும் செவ்வியிலும் மோகினியின் திருவடிக்கு தாமரை புஷ்பம் தோல்வியைத்தான் தழுவுகின்றது. தோல்வியடைந்த தாமர புஷ்பங்கள் திருவடியை சுமக்கின்ற பாக்கியத்தை பெற்று உய்கின்றன. மோகினி அவதாரத்தின் அழகு அதுவும் ஒரு மாயை. ஸ்ரீயை போல் இருக்க வேண்டும் என்பதற்காக பகவான்
மோகினி அவதாரத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை ஸ்ரீரங்கத்திலே நம்பெருமாள் நம் பெருமாள் வைகுந்த ஏகாதசி திருநாளிலே மோகினி அவதாரமாக தன்னை தரித்துக் கொண்டு உலா வந்தாராம். அப்போது ஆச்சாரியர் பட்டர் அவரை பார்த்தார். அங்கிருந்த நம்பெருமாள், பட்டரே, எப்படி இருக்கிறது என் அழகு என்று கேட்டார். அதற்கு பட்டர், அரங்கநாதன், ஈரேழு புவனங்களில் உள்ள அழகெல்லாம் தங்களிடம் அமைந்திருக்கிறது. ஆனால் எங்கள் தாயார் பிராட்டி ஸ்ரீ, அந்த தாயாருடைய திரு விழிகளில் இருக்கின்ற கருணை உன்னிடம் இல்லை என்று சாற்றினாராம். அதனை ஒப்புக்கொண்டான் நம் பெருமாள். ஸ்ரீரங்கத்தில் பகவான் என்னதான் மோகினி அவதாரம் எடுத்தாலும் ஸ்ரீ எனும் பிராட்டியின் திரு விழிகளிலே இருக்கின்ற அந்த கருணை இல்லையே என்று கவலைப்படும் பக்தர்களுக்கு பகவானே தன் மார்பில் உள்ள வாத்சல்யத்தில் அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கையுரை மார்பன் அந்த ஸ்ரீ எனும் வாத்சல்யத்தை பக்தர்களுக்கு அருளுவதாக தந்த பல்லக்கிலே மோகினி அவதாரமாக. மோகினி அவதாரத்தின் பக்கலிலே கரத்தில் வெண்ணெய் ஏந்தியபடி துவாரகை கண்ணனின் திருக்காட்சி. கண்ணன் வெண்ணைக்காடும் பிள்ளை, கள்ளப்பிள்ளை யசோதை. கண்ணபிரான் தன் இல்லத்தில் திருடுவது கண்ட ஓர் ஆட்சி அவனை தன் இல்லத்திலேயே உரலில் கட்டி போட்டுவிட்டு தன்னுடைய குழந்தையை இடுப்புள் சுமந்து கொண்டு வேகமாக வந்து யசோதையிடம், உன் மகனை கையும் களவுமாக பிடித்து என் இல்லத்தில் உரலோடு கட்டி போட்டிருக்கிறேன் என்று சொன்னாள். உடனே யசோதை அந்த ஆட்சியின் இடுப்பில் உள்ள குழந்தையை பார்த்து சிரித்தாளாம். ஆட்சியும் வியப்புடன் திரும்பி பார்த்தாளாம். அவள் இடுப்பில் இருந்தது கண்ணபிராணி, அவள் குழந்தையல்ல. உடனே வீட்டிற்கு ஓடிச் சென்று பார்த்தால் உரலில் கட்டுண்டு கிடந்தது அவள் குழந்தையே. இப்படி மாயங்களெல்லாம் செய்து தப்பித்து கொண்டே வந்தாலும் ஒரு நாள் அகப்பட்டு கொண்டான் யசோதையுடன். கண்ணனை கையும் களவுமாக பிடித்து விட்டாள். உரலோடு கட்ட முயன்றாள். கயிற்றினால் கண்ணனை கட்ட முயன்ற போது கயிறு நீளம் போதாமல் 2 விரற்கிடை குறைவாக இருந்தது. எத்தனை கயிறுகளை சேர்த்த போதும் கயிறு போதாமல் இருக்கவே யசோதை திகைத்தாளாம். பார்த்தான் கண்ணன். தன்னை கட்ட முடியாது என்று நினைத்து யசோதை திரும்பி விட்டாள். தான் இவ்வுலகில் பிறந்ததன் பயனே வீணாகிவிடும் என்று நினைத்தான். ஒரு சுற்றுக்கு கூட போதாததாக இருந்த கயிறு பல சுற்றுகளுக்கு போதும்படி தன் திருமேனியை பகவான் கண்ணன் சிறியதாக சுருக்கிக் கொண்டான். உடனே யசோதை தாம்பினால் கண்ணனை கட்டியதால் பகவானுக்கு தாமோதரன் என்றதொரு திருநாமம் அமைந்ததாம். யசோதை தாம்பினால் கட்டப்பட்ட அந்த தழும்பு திருவிலட்சணையாக கண்ணனுக்கு அமைந்துள்ளது. கண்ணபிரானுடைய வயிற்றில் உள்ள தழும்பு பெரிய பெருமாள் திருமேனியிலும் உள்ளது. கண்ணன் ஒரு மரத்திலிருந்து மற்றொரு மரத்திற்கு தாவும் போது உடை சற்றே நழுவ அத்தழும்பு வெளியில் தெரிந்ததாம். அப்போது அங்கிருந்த ஆட்சியர்கள் சிரித்தார்களாம். அதனால் கண்ணன் வெட்கமடைந்தான். அதனால்தான் இன்றும் பெரிய பெருமாள் திருமேனியில் உள்ள தழும்பு வெளியே தெரியாமல் இருக்கும் பொருட்டு உத்தரீயம் சாத்தப்படுகிறது என்று ஆச்சாரியர் நஞ்சியர் அருளிச் செய்வார். கண்ணின் சிறு தாம்பினால் கட்டுண்ண பெருமாள், மாயைக்கு உட்பட்ட பெருமாள்,
பக்தர்களின் பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் என்பதை பக்தர்கள் உணர்ந்தால் உயரலாம் வாழ்வு. Vega
ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமை தன்னோ கருட பிரச்சோதயாத். திருமலைத் தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவருட்கருணையினார் ஸ்ரீமன் நாராயணன் வாகனமானது கருடன். வைணவ திருக்கோயில்களில் பகவானை தரிசிப்பதற்கு முன் தாமே தரிசித்தபடி நிற்கின்ற பகவானின் எளிமையான திருக்கோலத்தை பக்தர்கள் மறக்காமல் தரிசிக்க வேண்டும். கருடனுக்கு கருத்மான், சுவர்ணன், பந்தகாசனன், பதகேந்திரன், பக்ஷிராஜன், தாக்ஷயன், மோதகாமோதர், மல்லி புஷ்யபிரியர், மங்களாலயர், சேமகாரி, பெரிய திருவடி, விஜயன், கிருஷ்ணன், ஜெயகருடன், புல்லரசு, கொலுழன், சுவனன்கிரி என்றும் ஓடும் புல், கொட்டப்புல் என்ற பெயர்களும் அமைந்துள்ள வைணவ ஆழ்வார்கள் அருளிச் செய்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் 36 இடங்களில் கருடனை போற்றி புகழ்ந்து பாடியுள்ளன. திருவேங்கடமுடையான் திருக்கோவிலின் இடப்பக்கத்திலே திருக்குளம் வெட்டும் பொழுது அங்கிருந்த ஒரு மரத்தில் முனீஸ்வரன் குடிகொண்டிருந்ததாயும், மரத்தை வெட்டினால் முனீஸ்வரன் வெகுண்டு அத்தலத்திற்கு தீங்கிழைத்து விடக் கூடுமாதலால் அம்முனீஸ்வரரை பாதமாகச் செதுக்கி அம்முனீஸ்வரருக்கு காவலாகத்தான் மூளைக்கருடன் அவ்விடத்தில் பிரதிஷ்டை செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இச்செய்தி செவிவழிச் செய்தி. இருப்பினும் மூளைக்கருட பகவானின் அபார சக்தியை நோக்குகின்ற போது ஒருவேளை இது உண்மை நிகழ்ச்சியாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழுகின்றது. அனைத்து பெருமாள் கோவிலிலும் சன்னதி கருடன்தான் விசேஷமாக ஆராதிக்கப்படுபவர். ஆனால் இங்கு ஆலயத்தின் மதில் சுவற்றின் மேல் ஈசானிய மூலையில் தனி சன்னதியில் அதிசய கருடாழ்வார் எழுந்தருளி உள்ளார். இருபுறமும் சிம்மங்களுடன் கம்பீரமாக காட்சி தருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் மகா சுவாதி என கருடனின் ஜென்ம நட்சத்திர வழிபாடு வெகு சிறப்பாக அமைகின்றது. கருடனை தரிசித்து வழிபட்டால் ஏவல், பில்லி சூனியம், மனவியாதி அகலும், சத்துருபயம் நீங்கும், வளம் பெருகும், நினைத்த காரியம் நிறைவேறும். இது நடைமுறையில் கண்ட உண்மை. அருள் மகா ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கருட பஞ்சாசத் என்ற நூலை
திருவகீந்திரபுரத்தில் இயற்றினார். இதற்குச் சான்றாக அங்கு கருட பகவானால் நிர்மாணிக்கப்பட்ட கருட நதி ஓடுகிறது. கருட பெருமான் திருமாலின் 2 திருவடிகளையும் தம் இரு கரங்களால் தாங்கி ஊர்வலமாக வரும் காட்சியே கருட சேவை எனப்படுகின்றது. அப்போது பகவான், கருடன் ஆகிய இருவரின் அருளும் ஒருங்கே கிடப்பதை பக்தர்கள் புனிதமாக கருதுகிறார்கள். பிரம்மோற்சவ திருவிழாவிலே ஒவ்வொரு வாகனத்திலும் பகவான் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். இத்திருவிழாவில் கருட சேவை மற்றும் ஹனுமந்த சேவையில் கருடன் பகவானை தாங்க, ஹனுமன் பகவானை தாங்க, கருடனுக்கும் ஹனுமானுக்கும் வாயுவே வாகனமாக அமைந்திருப்பது சிந்திக்கத்தக்கது. கருட மந்திரமான கருட பஞ்சாட்சரிக்கு உடனே பலன் தரும் அபூர்வ சக்தி உள்ளது. கருடனின் நித்திய வாசஸ்தலம் திருப்பார்கடல். அவர் சூரிய மண்டலத்திலும் ஞானிகளின் உள்ளங்களிலும் இருப்பவர். பாமர மக்களை காப்பதில் திருமாலை போன்றவர். ஸ்ரீ கருடன் ஆவணி சுக்ல பஞ்சமி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தார். வேதத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் சுவாதி நட்சத்திரம் மிகவும் உயர்வாக பேசப்படுகிறது. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் தகப்பனார் ஸ்ரீ பெரியாழ்வாரும் பகவான் ஸ்ரீ நிருசிம்மனும் சுவாதி நட்சத்திரமே. கருடனுக்கு சுவர்ணன் என்றொரு பெயரும். கருடனுடைய மனைவியர் ருத்ரா, சுகீர்த்தி. அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றையும் தருபவர், வேதமே உருவானவர் கருட பகவான். பாரத போரில் பகவான் கண்ணனின் யோசனையின்படி கருட வியூகம் அமைத்த பின்னரே வெற்றி பெற்றனர் பாண்டவர்கள். வானத்தில் கருட பகவானை பார்ப்பது, அவரது குரலை கேட்பது நல்ல சகுனமாகும். அதிகாலையில் அருணோதய சமயத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் கைகூடும். வியாழக்கிழமை பஞ்சமியில் சுவாதி நட்சத்திரத்தில் கருட பஞ்சாத் படிப்பது அமோக பலனை தரும். கருட தரிசனத்தை எந்த நாட்களில் செய்தால் எந்த பலன் கிடைக்கும் என்பதனை மனதில் பதித்துக் கொள்வோமா.
ஞாயிற்றுக்கிழமையில் கருட தரிசனம் செய்தால் பாபங்கள், பிணி, மனக்குழப்பம் நீங்கும். திங்கள் செவ்வாய் குடும்ப சிக்கல் தீரும். புதன் வியாழன் காரிய சித்தியும், வெள்ளி சனி ஆயுள் விருத்தியும் ஏற்படும். பத்ம புராணத்தில் உள்ள 4 பாடல்கள் கருடன் அருளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல அபூர்வ சக்திகளைப் பற்றி கூறுகின்றன. அவை பிறரை வசியம் செய்தல், பகைவர்களை அடக்குதல், உணர்வை வற்ற செய்தல், வானத்தில் உலாவுதல், இந்திரஜாலம் காட்டுதல், கல்வியில் தேர்ச்சி, நல்ல நினைவாற்றல், வாதத்திலும் போரிலும் வெற்றி பெறுதல், இல்லத்திற்குள் பாம்பு தென்பட்டால் கருடனை நினைத்து தியானித்து கைகளை தட்டினால் அங்கிருந்து பாம்பு சென்றுவிடும் என்று கூறுகின்றனர் பெரியோர்கள். கருட புராணம் சகலவிதமான தர்ம சாஸ்திரங்கள், நீதிகள், பிரேத கல்பம், வியாக்கரணம், சந்தஸ், ஜோதிஷம், சாமுத்ரிகா லட்சணம், ரண பரீட்சை முதலியவற்றை பற்றி கருடன் உபதேசிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். மகாகவி காளிதாசன் தனது ரகுவம்சத்தில் மகா விஷ சர்ப்பங்களை அடக்கி வைப்பவர் கருடன் என்று கூறியுள்ளார். अच्युताय नमः। ॐ अनन्ताय नमः। ॐ गोविन्दाय नमः। கர்நாடக சங்கீதத்தில் கருடத்வனி என்ற ஒரு ராகம் உள்ளது. இந்த ராகத்தை திருமண வைபவத்தில், மாங்கல்ய தாரண சமயத்தில் ஆலாபனம் செய்தார் அந்த தம்பதியருக்கு அமோக பலனை தரும் என்று கூறுவார். திருப்பதி மலையில் திகழும் நாதனே எங்கள் பெருமாளே. கருடத்வனி ராகம் சாம வேதத்திற்கு ஒப்பானது. எல்லா மங்கள வாத்தியங்களின் ஓசைகளின் சக்தி கருடத்வனிக்கு உண்டு. இந்நாள் பொன்னாளே. அருள் ததும்பும் உருவம், கவலைக்குறியே இல்லாத திருமுகம், தனது 2 இறக்கைகளை விரித்து வானத்தில் பறக்கும் திறம்,
சிறகுகளை விட பருத்த உடல், வெண்மையான கழுத்துப் பகுதி, காதுகளில் குண்டலம், உருண்டையான கண்கள், நீண்ட மூக்கு, 3 கிளைகளாக இருக்கும் இறக்கைகள் 3 வேதங்களாக கருதப்படுகிறது. திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே, காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் கருட வாகனத்திலே அருள் உலாவை அமைத்தருளுகின்ற போது அந்த கருட சேவையை தரிசிப்பவர்களின் பாபம் அகலுகின்றது, புண்ணியம் கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது, அருளும் பொருளும் அந்த பக்தர்களின் வாழ்வில் அமைகின்றது. ஏழுமலையிலே வாழும் தெய்வமே வேங்கட பெருமாளே, 7 ஜன்மவினை தீர்க்கும் மாயனே திருமலை பெருமாளே, ஆழக்கடலிலே ஆதிமறைகளை மீட்டவன் நீதானே, அமுதமாகிடும் உனது நாமமே இனிமை அதுதானே. நமோ நமோ நாராயண, ஓம் நமோ நாராயண. அஷ்ட சித்திகளில் ஆனந்த சித்தி தந்திடும் பெருமாளே, பேரு பெற்றதால் பார்க்கும் பாக்கியம் பெற்றோம் பெருமாளே, பேராயிரமும் உனது நாமமே மதுரம் அதுதானே. ஐந்து நிலையிலும் அழகிய கோலம் காட்டும் பெருமாளே, அர்ச்சனை செய்தோம் அர்ச்சாவதாரா மாமலை திருமாலே, உந்தன் தரிசனம் உலகில் அதிசயம் கண்டோம் பெருமாளே, உள்ளம் பொங்க உன் நாமம் கூறினோம் ஆனந்தம் பெருமாளே. நான்கு கைகளும் நல்லருள் புரிய நின்றிடும் பெருமாளே, 4000 பாசுரம் கேட்கும் நாராயணமாலே, வேண்டும் நெஞ்சிலே வந்து அருள் தரும் வேங்கட பெருமாளே, வேதம் பேசுதே உனது நாமமே வராக பெருமாளே.
நமோ நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. நமோ நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. மூன்று அடிகளால் அண்டமளந்தாய் முகுந்த பெருமாளே, மூர்த்தி மூன்றென உலகில் விரிந்தாய் மோகனனே மாலே. தோன்றும் யுகமெல்லாம் தோன்றும் கடவுளே சுந்தர பெருமாளே, துயரம் தீர்த்திடும் உனது நாமமே சொல்வோம் தினம் யாமே. நமோ நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. இருவிழி அழகை இருவிழி காணும் பாக்கியம் கொண்டோமே, இறைவா ரமணா உந்தன் மகிமையை மனதில் கண்டோமே. திருமுகம் மலரும் சன்னதி வாசல் பரவசம் கொண்டோமே, தேவ ரகசியம் அது உன் லீலை மலையினில் கண்டோமே. நமோ நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நமோ நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஒரு முகமாகும் கனிமுக கமலம் பூக்கும் நந்தவனம், உத்தமனே உன் கோயில்தானே எங்கள் நெஞ்சில் தினம். பெருமுகிலாகிய கருமுகில் வண்ண அருணதி உனது மனம், பீதாம்பரனே உன்னால் தானே எங்கும் பக்தி மணம்.